சார் சிரிச்சுட்டே சொன்னார், திருநாவு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் டிராவல் ஏஜென்டா இருந்தேன். இலங்கையில திரிகோணமலைக்கு நான் டூர் கூட்டிட்டு போயிருந்தேன். ஒரு டூர் ஏஜென்டா இருந்தார். ஒரு 15-20 பேர் கொண்ட குழுவை நான் இலங்கைக்கு கப்பல்ல கூட்டிட்டு போயிருக்கேன். திரிகோணமலையில எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நைட்டு 10 மணி. எனக்கு தூக்கம் வரல. அப்ப நான் கதை எழுதலாம்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல கதை எழுதிட்டு இருந்தேன். சம்சாரம் அது மின்சாரம் படத்தினுடைய கதை நான் நாடகமா போடலாம்னு சொல்லி வரி வரியா எழுதிட்டு இருக்கேன். அப்படி எழுதிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு டீச்சர் அங்கிருந்து அவங்களும் தூக்கம் விழிக்காம வர்றாங்க. என்ன விஸ்வநாதன், என்ன எழுதிட்டு இருக்கீங்க? நாங்க இந்த மாதிரி ஒரு நாடகம் போடலான்னு இருக்கோம். சம்சாரம் அது மின்சாரம் படத்து அந்த படம் அதை நான் எழுதிட்டு இருக்கேன். அந்த நாடகத்தை நான் எழுதிட்டு இருக்கேன்னு வாங்கி படிச்சு பார்க்குறாங்க. படிச்சு பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. சொல்றாங்க, படம் பார்த்துருக்கீங்களா? இங்க இருக்கவங்க அந்த லக்ஷ்மி கடைசியா 2 பேரும் 2 குடும்பமும் ஒண்ணு சேரலாம்னு சொல்லுகிற போது அந்த அம்மா சொல்லுவாங்க, வேண்டாம், ஒரு பூங்கிறத ஒரு குடும்பத்தை கசக்கிட்டோம், அதை மோந்து பார்க்க கூடாது, கொஞ்சம் தள்ளி நின்று நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேனா, நீ நல்லா இருக்க, இப்படியே வாழலாம். அந்த சமயத்துல அதை படிச்சுட்டு அந்த அம்மா கண்ணீர் விட்டுட்டு சொன்னாங்க, விஸ்வநாதன், இதை நீங்க கண்டிப்பா நாடகமா போடுங்க, படமா எடுங்க, நிச்சயமா நீங்க மேல வருவீங்க. திரிகோணமலை ஈஸ்வரனையும் முருகப்பெருமானையும் வேண்டி சொல்றேன், நீங்க நல்லா வருவீங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவோட பேரு உமா. அந்த அம்மாவோட பேரு உமா. அப்ப நான் சொன்னேன், இந்த கதையை எழுதுறேன், நானு இதை கண்டிப்பா நாடகமா எடுக்க போறேன். ஒருவேளை இந்த நாடகம் வெற்றி பெற்றால் இனிமேல் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் எழுதக்கூடிய கதைகள்ல கதாநாயகியா வர்றவங்களுடைய பேர் உங்க பேர் தான் வைப்பேன்னு சொன்னேன். அதனாலதான் எனக்கு பொண்ணு பார்த்த போது கூட சுந்தரிக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லி இன்னையில இருந்து உன் பேர் உமான்னு சொன்னேன். அப்போ ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது, ஒரு சாதாரண பெயருக்கே விசு சார் இவ்வளவு யோசிக்கிறாரு, சம்சாரம் அது மின்சாரத்துல விசு வந்த கேரக்டர் பேர் சொல்றவங்களுக்கு இப்ப பரிசு கொடுக்கலான்னு இருக்கேன். சொல்லுங்க. சம்சாரம் அது மின்சாரம் படத்துல வாமா வாமா நல்லா சொல்லுங்க, உங்க பேர் என்ன? மகேஸ்வரி. அம்மையப்ப முதலியார். நல்லா கைதட்டுங்க. விசு சார் அந்த சம்சாரம் அது மின்சாரம் படத்துல அவருடைய கேரக்டர் பேர் அம்மையப்ப முதலியார். அப்ப நான் கேட்டேன், ஐயா உமாங்கிற கேரக்டர்ல இவ்வளவு விஷயம் இருக்கு எனக்கு சொல்லிட்டீங்க, அம்மையப்ப முதலியார்னு ஏன் வச்சீங்கன்னு சொன்னேன். அப்பதான் அவர் சொன்னார், முழுக்க முழுக்க இந்த படத்துல ஹீரோ எல்லாம் யாரும் இல்லை. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ யாரும் இல்லை, அந்த வீடு தான்